கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நீங்கள் ஏசப்பாவை நம்பணுமா? ஆமென். எப்போவுமே நம்புங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கட்டும். உயர்ந்த சூழ்நிலை இருக்கீங்களா? கர்த்தரை நம்புங்க. தாழ்ந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க. ஏன்னா நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசேப்புக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் யோசேப்பு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். அவர் சொல்கிறாரு எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லி. ஆமென். யோபோட வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டங்கள், ஆனால் யோபு கர்த்தரை நம்பியிருந்தார். ரெட்டிப்பான நன்மையை யோபு பெற்றுக்கொண்டார். இதே மாதிரி எவ்வளோ பேர் வேணால் சொல்லலாம். அதே நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது ஏசப்பா நம்மளையும் அப்படியே நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. நான் எவ்வளோ வருஷம் காத்திருக்கிறது, எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசப்பா சொல்கிறார் நம்பிக்கையாரு, என்றென்றைக்கும் நம்பிக்கையாரு. உன் கண்மால நானும் உனக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு சொன்னது செய்யும் அளவு உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாரு. ஏசப்பா உங்களோட இருந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.